உங்களுடைய பாத்திரம் நிரம்பி. இப்ப நம்ம துக்க வீட்டுக்கு போகல, சாவு வீட்டுக்கு போகல, கல்யாண ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண வீட்டுக்குள்ள போறோம். ஆமேன்னு சொல்லுங்க. கல்யாண வீட்டுக்கு போனால் எவ்வளவு சந்தோஷமா போவோம் தெரியுமா? எவ்வளோ அழகான ட்ரெஸ் போனோம், எவ்வளோ நகைகளை போடுவோம், மனசுல ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி இருக்கும். எங்க போறீங்க? கல்யாணத்துக்கு போறோம். கல்யாணத்துக்கு போறோம், சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷம் மனதில் நிரம்பி வழியும். இன்னைக்கு தேவனை துதிக்கிற துதி உங்க இதயத்துல நிரம்பி வழியணும். அந்த பாத்திரம் நிரம்பி வழியும் போது ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு ஜீவ ஊற்றை உண்டாக்குவார். அது பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறது. அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டுங்க. கைகளை தட்டி எங்களோடு சேர்ந்து ஸ்மைலி. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதிதானே, அகிலமெங்கும் பரவிடுவே. அபிஷேக நதிதானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. துதி உடை போத்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. துதி உடை போத்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. அலங்காரமாகிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே. அலங்காரமாக்கிடுவே, அலங்காரமாகி இந்த ஏழின் சபையை அலங்காரமாக்கிடுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை,
கனிகள் கெடுவதில்லை, இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, நம்பிக்கையோட படிங்க. அது வற்றாது ஒரு நாளும், வற்றாத ஜீவ ஊற்று. எனக்குள்ளே ஜீவ ஊற்று உங்களுக்குள்ள இருக்கிறது. அது அது அப்படியே வற்றாமல் ஒரு வற்றாமல் நாளும். பெருகட்டும். அது பெருகி வெளியே வரட்டும். தெருவெல்லாம் ஓடட்டும். நீங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் போகட்டும். நிறைய மீன்கள் கிடைக்கட்டும். நிறைய ஆத்துமாக்கள் கிடைக்கட்டும். நிறைய ஆசீர்வாதங்கள் பேதுரு அள்ளிக் கொண்டு வந்ததை போல ஆசீர்வாதம் பெருகி வரட்டும். அம்மா உற்சாகமாய் வழிந்து ஓடுகின்றதே அபிஷேக அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. அபிஷேக நதி நானே, உலகமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சமாரிய ஸ்திரீட்ட ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னிடத்தில் தண்ணீர் கேட்டிருந்தால் ஜீவ தண்ணீரை உனக்கு நான் கொடுத்திருப்பேன். அதை குடிக்கிறவன் ஒரு நாளும் தாகம் அடைய மாட்டான். ஜீவ நீரூற்று கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அந்த ஊற்று தண்ணீர், பக்தன் பாடினான், ஊற்று தண்ணீரே, இந்த தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி வா. நீங்க உங்களுக்குள்ள பொங்கி வருகிற ஜீவ நதி, ஊற்று தண்ணீர், அது ஒரு புதிய நீரூற்றாய் மாறணும். புதிய நீரூற்றாய் மாறணும். யாருக்கெல்லாம் அந்த ஆசை இருக்குது, எனக்குள் ஜீவ நதி, எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்குது, திருச்சபையிலிருந்து புறப்பட்ட ஜீவ நதி, அது தெருவெங்கும் பாய்ந்தது, அது போகும் இடத்திலெல்லாம் ஆரோக்கியம் இருந்தது. பரலோகத்திலிருந்து ஒரு ஜீவ நதி புறப்பட்டது. அதன் இரு பக்கத்தில் 12 மரங்கள் இருந்தன. அதன் இலைகளின் கீழ் ஆரோக்கியம் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கைகளை தட்டி உற்சாகமாய், ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னே சகத்தரை, ஆசீர்வாதியும் என்னே சகத்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. இந்த சபைதனிலே இறங்கிட இந்த வேலை இறங்கிடும். ஆவியானவரே இறங்கும். ஒவ்வொரு இந்த சபைதனிலே பரிசுத்தமும் ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே
வரம் எல்லாரும் தாருமே. கேளுங்க, கேளுங்க. அவளுடன் அவளுடன் பெற்றிடவே பெற்றிட வரம் தாருமே. வரம் தாரும் ஆண்டவரே. தண்ணீரே நோய்களை சுகமாக்கும் வரங்கள், ஆவியே. பிசாசுகளை துரத்துற வரங்கள், ஜீவநதியே வெளிச்சூரிய மந்திர கட்டுகளை, பொங்கி பொங்கியிருக்கிற வரங்களை, ஊற்று தண்ணீரே இருக்கிறவங்க, எந்தன் பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஆவியே. இந்த திருச்சபையில் இருக்கிறவங்க, ஆண்டவரை கேளுங்க. ஜீவ தண்ணீராம், ஜீவ தண்ணீராம் என்ற நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுமே. ஜீவ தண்ணீராம் என்ற நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுமே. கனி தந்திட நாம் செழி தோங்கிட, கனி தந்திட நாம் செழி தோங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே எல்லாரும் கைகளை அசைத்து வலது கரங்களை வானத்தை நோக்கி அசைத்து எங்கள் தேவ பிடிக்கலாமா? ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு. அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் கோழி வல்லமை தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. இந்த நாளிலே கர்த்தருடைய செய்தியை அருமையான சிஸ்டர் தனசிலி கொடுப்பாங்க. செய்திக்காக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ராஜா, அம்மா எடுத்துக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த அருமையான மாலை விலைக்காம கூடான கூட நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இசப்பா ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா இந்த தமிழ் வருடத்து முதல் நாளிலே அப்பா உம்முடைய பாதத்திலே அப்பா எங்களை ஒரு சிறு கூட்டமாக நீ சேர்த்த தயவுக்காக கூடான கூட நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இந்த நேரத்தில் கூட அப்பா நாங்கள் இம்மட்டமாக உண்மை பாடல்களை பாடி துதிக்க நீ தந்த சிலாக்கியத்துக்காக உங்க கூடான கூட நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்போ உண்மை மனதார பாடி அப்பா உண்மை துதித்த ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இப்போது கூட நாங்கள் செய்தி நேரத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்கிறோம் தகப்பனே. அப்பா செய்தி கொடுக்கிற மகளை அப்போ மறைத்து தகப்பனே உங்களுடைய வார்த்தையை வெளிப்பட நீங்கள் உதவி செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீர் எங்களோடு பேச வேணுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா கேட்கிற எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அப்பா அந்த வார்த்தைகள் எங்களோட வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக நீர் அருள் புரியணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மீதியான நேரத்தை உடைய கருத்தில் எப்போ கொடுக்கிறோம் நீரே பொறுப்படுத்திக்கொள்ளும் வரை நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஜீவன பிதாவே ஆமென். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். எப்பொழுது இருக்கிறவரே நெஞ்சோடு மெத்துதிக்கிறோம். அந்த வசனத்தை நிறைவேற்ற கர்த்தாவே கர்த்தருடையா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா மீதியான நேரம் முழுதும் கிருபை எங்களோடு இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கனமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? அப்ப இம்மானுவேல் யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து தான் இம்மானுவேல். அவர் எப்பொழுதும் நம்மளோடு இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த வல்லமையுள்ள தேவன் நமக்குள்ளே இருந்தால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்குமா? ஜெயமாக காணப்படும்.
இதுவரை கர்த்தர் நமக்கு என்ன செய்தார்? உதவி செய்தார். 2024 வருடத்துல இதுவரைக்கும் தேவன் நமக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபனேசர் என்று பெயரிட்டாங்கன்னு சொல்லியிருக்கு. நம்மளுக்கும் என்ன செய்யிருக்காரு? 24 வருடம் முழுவதும் தேவன் நமக்கு என்ன செய்திருக்கார்? உதவி செய்திருக்கிறார். போக்கிலும் வரத்தில் நம்மை பாதுகாத்து நம்மை ஜீவனோடு வைத்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றிலும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனால் எல்லா தேவைகளையும் அந்தந்த நேரத்தில் தேவன் சந்தித்து நம்முடைய குடும்பங்களை என்ன செய்திருக்கார்? பாதுகாத்து வந்திருக்கிறார். அந்த இதுவரையும் உதவி செய்த தேவனுக்கு நம்ம கோடாகோடி ஸ்தோத்திரங்களை நம்ம செலுத்துவோம். இந்த 24 வருடம் முழுவதும் நமக்கு உதவி செய்த ஆண்டவர் இந்த 25வது வருடத்திலும் கூட இம்மானுவேலராக நம்மோடு இருந்து நம்ம என்ன செய்யறார்? உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்ப இந்த வருஷத்துல தேவன் இந்த வருஷம் முழுசும் 25ஆம் வருஷம் முழுசும் தேவன் நம்மோடு இருப்பார். நம்ம எங்க போனாலும் எங்க வந்தாலும் என்ன வேலை செய்தாலும் தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கும். அவருடைய கரம் நம்மோடு இருந்தால், அவர் நம்மோடு இருந்தால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக மாற்றப்படும். அப்போ நம்ம தேவன் இம்மானுவேலராக நம்மோடு இருந்து நம்முடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு ஜெயத்தை கொடுக்கணும்னா ஆண்டவர் என்ன செய்யார்? நிபந்தனை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் என்ன மாட்டார்? ஆசீர்வாதத்தை நமக்கு தர மாட்டார். ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் பின்னால் என்ன இருக்கு? நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு வழிமுறைகள் இருக்குது. அதே மாதிரி இந்த இதுக்கும் நமக்கு தேவன் நம்மோடு இருக்குன்னா நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்களை பற்றி நம்ம என்ன செய்யறோம்? தியானிக்க போறோம். முதலாவது நம்ம எடுத்தவங்க வாசிங்க எரேமியா 2:13. எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஹல்லேலூயா. இந்த வேதவசனம் சொல்லுகிறது, எரேமியா மூலம் சொல்றாரு, இந்த ஜனங்கள் நம்மளதும் பார்த்தோம். ஆண்டவர் சொல்றாரு ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்காக என்ன செய்தார்களாம்? வெட்டி கொண்டார்கள். அப்போ தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள ஒரு பாத்திரம் ஓட்டையா இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளவுதான் தண்ணி ஊற்றினாலும் குடங்குடமா தண்ணி ஊற்றினாலும் ஒரு சொட்டு தண்ணி என்ன செய்யாது? அதில் நிற்காத. பாத்திரத்தின் அடியில் ஓட்டை இருந்துச்சுன்னா ஒரு தண்ணி கூட, ஒரு சொட்டு தண்ணி கூட அதில் என்ன செய்யாது? நிற்காது. அப்போ நம்முடைய பாத்திரம் எப்படி இருக்கான்னா ஓட்டையான பாத்திரமா இல்லாம தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமாக நம்ம இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா நம்ம ஆண்டவரை ஜீவ தண்ணீர் ஊற்றாகி அவரை நாம் என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை நம்முடைய சொந்த ரட்சகராக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இப்போ பாடல்ல பாடினோம், ஜீவ தண்ணீர் எனக்குள்ளே அது என்ன செய்யாது? ஒருபோதும் வற்றாது. அப்போ அந்த ஆவியானவர் அந்த தேவன் நம்மோடு நமக்குள்ளே இருந்தார்னா அந்த தண்ணீர் என்ன செய்யும்? பொங்கி பொங்கி பெருகிட்டே இருக்கும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்ற மாதிரி நம்முடைய பாத்திரம் என்ன செய்ய? நிரம்பி வரையும். ஆனந்த தைலத்தினால நம்முடைய பாத்திரத்தை தேவன் என்ன செய்வார்? நிரம்பி வழிய செய்வார். எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நிரம்பி வழிய செய்வார். அப்போ அந்த இம்மானுவேலராகிய தேவனை நாம் என்ன செய்யணும்? நம்முடைய சொந்த ரட்சகராக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சும்மா ஏதோ நாங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஆலயத்துக்கு காணிக்கைகளை கொடுத்தா மட்டும் போதாது. உண்மையிலே அவரை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சகராக நம்ம அவரை வச்சிருந்தாதான் அவர் இம்மானுவேலராக நமக்குள்ளே எஞ்சுவார் இருப்பார். அப்போ நம்ம அதுக்காக நம்ம எப்படிப்பட்ட ஒரு நடக்கை உள்ளவர்களாக காணப்படணும்? நம்ம கையின் பிரயாசங்கள் இந்த ஆண்டிலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நம்ம சொன்ன 25 ஆண்டு முழுசும் இம்மானுவேலராக தேவன் நம்மோடு இருந்தால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறும்னு சொன்னோம். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு நம்ம பார்ப்போம். அப்படி நம்ம எப்படிப்பட்ட நடக்கை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும்னு பார்க்கும்போது சங்கீதம் 90:17 வாசிங்க. சங்கீதம் 90:17. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய கிரியை நம்மிடத்தில் இருக்குன்னா நம்ம எப்படி என்ன செய்யணுமா? அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நம்ம மாறணும். ஆண்டவர் தானியேலை பார்த்து சொல்றாரு, என்ன சொன்னாரு? எனக்கு பிரியமானவனே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அப்ப நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் பதில் வரணும்னா தேவனுக்கு பிரியமானவர்களாக நம்முடைய ஜீவியம் செய்யணும், காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும் போது அவருக்கு பிரியமா நம்ம நடக்கும்போது நம்முடைய கையின் கிரியைகள், நாம் செய்கிற வேலைகளை, தொழில்களை தேவன் நினைச்சுவார் ஆசீர்வதிப்பார். அதை நினைச்சுவார் உறுதிப்படுத்துவார்னு சொல்லி இருக்குது. அப்போ ஒரு தொழில் தொடங்கிட்டு அதை முழுமையாக நடத்த முடியாம போனோம்னா அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இல்லைன்னு அர்த்தம். அந்த தொழிலை தொடங்கணும்னா தொழில் என்ன செய்யணும்? நிலைத்து உறுதிப்பட்டு இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா ஆண்டவருடைய பிரியம் நம் ஒவ்வொருவர் மீதும் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன செய்யணும்? பிரியமானவனே, பிரியமானவளே என்று அழைக்கத்தக்கதாக நாம் அவருக்கு விருப்பமுள்ள பிள்ளைகளாக, பிரியமுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். அப்ப அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கும்போது நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்வார். நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இப்போ ஒரு பிள்ளை நல்லா கீழ்ப்படிந்து, பெற்றோர் கீழ்ப்படிந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா அந்த பெற்றோர் என்ன செய்வாங்க? மனமகிழ்ச்சி அடைஞ்சு பிள்ளைக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளும் சந்தோஷமா
செய்வாங்க. ஒரு பிள்ளை முரட்டாட்டமாக இருந்து அப்படிங்கும்போது அது கேட்டால் கூட என்ன செய்யும், பெற்றோருக்கு எரிச்சல் வரும். நம்ம சொல்ல கேட்க மாட்டேங்க, இப்படிலாம் அலையுது அப்படின்ட்டு ஒரு எரிச்சல் வரும். அது அப்படி இல்லாமல் ஆண்டோடைய வார்த்தையின்படி நம்ம நடந்து அவருக்கு பிரியமானவர்களாக நம்ம இருக்கும்போது தேவன் நம்முடைய கையின் கிரியைகள் எல்லாவற்றையும் எஞ்சுவார், ஆசீர்வதிப்பார். நீ கையிட்டு செய்ய எல்லா வேலையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அவருக்கு பிரியமுள்ளவர்களாக நம்ம மாற வேண்டும். அவர் நம்ம பார்த்து என் பிரியமே நம்ம அழைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா அவர் விரும்புகிற காரியத்தை நாம் செய்யணும். அவர் அருவருக்கிற காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது. அவர் வெறுக்கிற காரியத்தை நாம் செய்யக்கூடாது. அவர் விரும்புகிற காரியத்தை செய்யணும். அதாவது அவருக்கு பிரியமான காரியத்தை செய்யணும். அவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். தேவன் எதுலெல்லாம் பிரியப்படுகிறார்னா, முதலாவது தேவன் நீதி நியாயங்களில் பிரியப்படுகிறார். அப்போ நீதி நியாயம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம தொழில் செய்தாலும் சரி, வேலை செய்தாலும் சரி, அதில் நம்ம எப்படி இருக்கணும்னா உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு தொழில் செய்கிறவங்க தொழிலில் எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ஒரு வியாபாரம் பண்ணவங்க கள்ளத்தராசெல்லாம் வச்சுருக்கணும். எடை குறைஞ்ச எடையை நினச்சிவாங்க போடுவாங்க, காசு வாங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட வியாபாரத்தை தேவன் நினைச்சிடல, விரும்புறதில்ல. அது நீதி உள்ள காரியம் அல்ல. அதேமாதிரி ஒரு வேலை செய்கிறவங்க நினச்சிவாங்க, அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினச்சிவாங்க லஞ்சம் வாங்குறவங்களாக இருக்காங்க. ஒரு சிலர் தான் அது நமக்கு இருக்கிற வருமானம் போதும்னு கடவுளுக்கு பயந்து லஞ்சம் வாங்காமல் இருப்பாங்க. ஆனால் அநேகர் நினைச்சுறாங்க லஞ்சம் வாங்குறாங்க. அப்போ இந்த லஞ்சம் வாங்குறதுலாம் என்னது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அது ஒரு நீதி நியாயம் இல்லாத ஒரு காரியம். அப்போ நம்முடைய தேவன் எதன் மீது பிரியப்படுகிறார்னா நீதி நியாயத்தில் அவர் பிரியப்படுகிறார். அதனால தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் நம்முடைய தொழிலிலோ நம்முடைய வேலைகளிலோ நம்ம செய்யக்கூடாது. நம்ம இப்போ ஒரு வேலை செய்கிறவங்க ஒரு லஞ்சம் வாங்காமல் இருந்தால், அது ஒருத்தர் லஞ்சம் வாங்காமல் இருந்தால் மற்றவங்களுக்கு அது எப்படி இருக்கும், எரிச்சலாக வரும். நம்ம எல்லாரும் லஞ்சம் வாங்குறோம், இவன் மட்டும் என்ன செய்யல லஞ்சம் வாங்கலையே நீ, அதுக்கெல்லாம் நம்ம என்ன கூட கவலைப்படாமல் இருக்கணும். அதே மாதிரி தொழிலையும் நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது நம்முடைய தேவன் நம்ம என்ன உயர்த்துகிறார். ஏன்னா நம்முடைய தேவன் நீதி நியாயத்தில் அவர் பிரியப்படுகிறார். அப்போ நம்ம உண்மையாக தொழிலில் செய்யும்போது, வேலையை செய்யும்போது தேவன் நம்முடைய வேலையை என்ன செய்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து அதை என்ன செய்கிறார், உறுதிப்படுத்துகிறார். அந்த வேதம் சொல்கிறது, அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நீதியாய் வந்த கொஞ்சம் வருமானமே உத்தமம். ஒருவேளை ஏமாத்தி தொழில் செய்கிறவங்க, தவறான முறையில் தொழில் செய்கிறவங்க, லஞ்சம் வாங்குறவங்க, இவங்களெல்லாம் பார்க்கும்போது உண்மையாக உழைக்கிறவங்களை விட அவங்க எப்படி இருப்பாங்க, பொருளாதாரத்தில் நல்லா மேம்பட்டு இருப்பாங்க, நல்லா செல்வ செழிப்பாக இருப்பாங்க, வீடு கார் பங்களான்ட்டு இருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது அப்படி அநியாயமாய் சம்பாதித்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் சம்பாதித்த கொஞ்சமே நமக்கு நல்லது. அப்போ அந்த கொஞ்சம் வருமானத்திலும் தேவன் நமக்கு நினைச்சாருன்னா அதை நமக்கு நினைச்சாரு, ஆசீர்வதித்து தருகிறார். இப்போ 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்து மீதி எடுக்க செய்த தேவன் அப்படி நம்ம உண்மையாய் நீதியோடு நியாயத்தோடு நம்முடைய தொழில்களை செய்து நம்ம அவருக்கு பிரியமா நம்ம நடந்தோம்னா அந்த கொஞ்சம் வருமானத்தை கூட தேவன் நமக்கு என்ன செய்வார், ஆசீர்வதித்து தருவார். நம்ம கடன் இல்லாதபடி, வீண் செலவுகள் வராதபடி தேவன் நம்ம என்ன செய்வார், பாதுகாப்பார். ஆனால் நம்முடைய தேவன் நீதி நியாயத்தில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிற அப்படினால் நாம் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் நீதியுள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அப்பொழுது நம்முடைய காரியங்கள், கையின் கிரியைகள், நாம் செய்கிற தொழில்கள், வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா தேவனிடத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும், சாட்சி பெறுகிறவர்களாக இருக்கணும். தானியேல் சாட்சி பெற்றார், பிரியமானவனே அப்படின்ட்டு சாட்சி பெற்றார். யோவான் எழுதுறாரு, உன் ஆத்மா பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன்னு சொல்லியிருக்கு. அப்ப நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னா, பிரியமானவனே அப்படின்னு சொல்லணும். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவருக்கு பிரியமானவைகளை எல்லாம், அவருக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் நிறைவேற்றுவான்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து என் பிரியமானவனே அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்தோம்னா நம்முடைய காரியங்கள்ல எல்லாத்தையும் ஜெயமாக தேவன் நமக்கு மாற்றி தருவார். தானியேல் ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன செய்ச்சு, அவனுடைய வேண்டுதலுக்கு என்ன செய்ச்சு, பதில் வந்துச்சு, அவனுடைய விண்ணப்பத்துக்கு பதில் வந்துச்சு. அதனால அப்போ நம்முடைய வழிகளில் தேவனுக்கு பிரியமாய் நம்ம நடக்கும்போது நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கும் தேவன் நினைச்சுவார். நம்ம வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே நம்முடைய விண்ணப்பங்களுக்கு தேவன் நினைச்சுவார், பதில் தருவார், நிச்சயமாக பதில் தருவார். ஆரம்பத்தில் வாசித்தது போல அந்த எசேக்கியேல்ல சொன்னது மாதிரி ஆண்டவர் சொன்ன காரியத்தை நிச்சயமா தேவன் நமக்கு நினைச்சுவார், நிறைவேற்றுவார். அது இனி தாமதியாதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப இதுவரைக்கும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தாமதங்கள், ஆசீர்வாதத்துக்கு தாமதங்கள் இருந்திருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், அவருக்கு பிரியமானவர்களாக அவருடைய சித்தத்தை படி நம்ம செய்யும் போது நம்முடைய குடும்பங்களில் உள்ள காரியங்களை எல்லாவற்றையும் தேவன் நினைச்சுவார், ஆசீர்வதிப்பார். நிறைவேறாத காரியங்கள் எல்லாம் தேவன் நிறைவேற்றுவார். தானியேலை பற்றி பார்த்தோம்னா தானியேல் நினைச்சுதான் அடிமையாக பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டவன் தான். ஆனா அதுல அவன் என்ன செய்தான், உண்மையா இருந்தான்,
அந்த பாபிலோன் தேசத்தில் உள்ள தீட்டான காரியங்களினால் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது, அந்த ஆகாரத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி அவன் என்ன செய்தான்னா வெறும் வெஜிடபிள் ஆகாரத்தை மட்டும்தான் அவன் சாப்பிட்டான். கறி மாம்சம்லாம் எனக்கு வேண்டாம், திராட்சை ரசம் வேண்டான்னு ஒதுக்கினான். அதனால அவன் வந்து என்ன செய்தான், அந்த அவனுக்கு மேலுள்ள அதிகாரி அவனை சோதித்து பார்க்கும்போது மற்ற வாலிபர்களை விட இந்த 4 முகங்களும் எப்படி இருந்துச்சான், களையுள்ளதாக இருந்துச்சு. அவனுடைய சரீரம் நல்ல புஷ்டியா இருந்துச்சு. நல்ல ராஜாவுடைய போஜனத்தை சாப்பிட்டவர்களை விட இவர்களுடைய சரீரம் ரொம்ப எப்படி இருந்துச்சு, புஷ்டியா இருந்து முகம் எப்படி இருந்துச்சு, களை உள்ளதாக இருந்ததுன்னு சொல்லியிருக்கு. அதனால அந்த அதிகாரி இவர்கள் கேட்ட உணவே அவர்களுக்கு என்ன கொடுத்தாரு. அதே மாதிரி அவர் ஜபத்திலும் எல்லாத்திலும் என்ன செய்தாருன்னா பர்ஃபெக்டா உண்மையுள்ளவராக அவர் காணப்பட்டார். அதனால அந்த தேசத்தில் அவர் என்ன செய்தார், உயர்த்தப்பட்டார். எல்லா அதிகாரிகளுக்கு மேலாக அவர் என்ன செய்தாரு, உயர்த்தப்பட்டார். எல்லா அதிகாரிகளுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி அவர் உயர்த்தப்பட்டிருக்கும் போது அவருக்கு வந்து என்ன செய்ச்சு, அந்த அவரோட சேர்ந்து வேலை பார்த்தவங்க அவர் மீது என்ன செய்றாங்க, பொறாமைப்பட்டாங்க. இவன் என்ன செய்யறான், உண்மையா வேலை செய்யறான், நீதியா நடக்கிறான். இப்ப இந்த ராஜா என்ன செய்யிருக்காரு, நமக்கு மேலாக ஒருவேளை அவங்க அந்த தேசத்துல உள்ளவங்களா இருக்கலாம், இவன் வந்து அடிமையாக கொண்டு வரப்பட்டவன். அதனால இவனுக்கு எப்படி இருந்துச்சு, எப்படி இருந்திருக்கும், மற்றவங்களுக்கு இவன் மேல ஒரு வெறுப்பு, ஒரு எரிச்சல் வந்துச்சு. இவன் அடிமையா வந்து இவன் வந்து என்ன செய்யிருக்கான், நம்மளை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறானே அப்படின்ட்டு அவங்க என்ன செய்தாங்கன்னா இவன் மேல பொறாமைப்பட்டு இவனை எப்படியாவது என்ன செய்யணும், இந்த பதவியிலிருந்து இறக்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன செய்றாங்க, ராஜாட்டு போய் சொல்றாங்க, 1 மாசம் 30 நாளளவும் யாரும் என்ன செய்யக்கூடாதுன்னா மற்ற தேவர்களே அவர்கள் என்ன செய்யக்கூடாது, கும்பிடக்கூடாது. உண்மை தவிர விண்ணப்பங்கள் வைக்கணும்னா ராஜாட்ட தான் வைக்கணும், உண்மைதான் வழிபடணும்னு சொல்றாங்க. ராஜாவுக்கு என்ன எதுக்காக இவங்க சொல்றாங்கன்னே தெரியாம அவர் என்ன செய்யறாரு, அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டாரு. இது வந்து என்ன செய்யுது, தானியேலுக்கு தெரிஞ்சிச்சு பத்திரத்துக்கு கையெழுத்து போடப்பட்டது என்று அறிந்திருந்தும் கூட அவன் என்ன செய்யல, பயப்படல. மனுஷரை பிரியப்படுத்தணும், ராஜாவை பிரியப்படுத்தணும், நம்முடைய பதவியை நம்ம என்ன செய்யணும், தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு அவனை விரும்பாம மெய்யான தேவனை அறிந்து கொண்டு அவன் என்ன செய்தான்னா முன்னால எப்படி அவன் ஜெபம் பண்ணானோ, ஒரு நாளைக்கு 3 தடவை என்ன செய்தானா ஜெபம் பண்ணானோ. எருசலேம் அடிமையா வந்திருக்கான். அதனால தன்னுடைய சுய தேசத்துல எருசலேமில் ஒரு பெரிய தேவாலயம் இருந்துச்சு. அந்த தேவாலயத்துக்கு நேராக, அந்த திசைக்கு நேராக அந்த ஜன்னல்கள்லாம் திறந்து வச்சு ஒவ்வொரு நாளும் என்னச்சுதான் 3 வேளை ஜெபம் பண்ணான். இப்போ பத்திரத்துக்கு கையெழுத்து வச்சாச்சு. இனி இவன் வந்து ஜெபம் பண்ணான்னா பார்த்தாங்கன்னா என்ன செய்யணும், இவனுக்கு தண்டனை சிங்க கபில போடணும். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட இவன் என்ன செய்யல, பயப்படல. அவன் மனுஷரை பிரியப்படுத்தணும்னு அவன் விரும்பல, தேவனை பிரியப்படுத்தணும், தேவனிடத்தில் உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன செய்தானா முன்னால எப்படி செய்தானோ அதே போல 3 வேளை செய்தான். ஒருவேளை நம்மளா இருந்தா கூட என்ன செய்ய, கத்திர விடக்கூடாது, ஆனா ஜன்னலெல்லாம் என்ன செய்யலாம், மூடி வச்சுட்டு ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு கூட பண்ணிருக்கலாம். ஆனா அவன் எப்படி செய்யல, அவன் உண்மை உள்ளவனா இருந்தான், கர்த்தர் மீது அவன் என்ன செய்தான், நம்பிக்கை உள்ளவனா இருந்தான். அதனால ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சு மறுபடியும் அதே போல முன்னால அந்த பத்திரம் அந்த சட்டம் போடுறதுக்கு முன்னால எப்படி ஜெபம் பண்ணானோ அதே போல எல்லாரும் பாக்குற மாதிரி 3 வேளை ஜெபம் பண்ணான். உடனே இந்த அதிகாரிகள்லாம் பார்த்தாங்க. பார்த்து ராஜாட்ட போய் என்ன செய்யறாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதாவது என்ன செய்யறாங்க, அடிமையா இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வந்த இந்த தானியேல் இந்த மாதிரி உம்முடைய கட்டளையை அவன் மீறுகிறான், உண்மை அவன் மதிக்கிறது இல்லை, வணங்குறது இல்லைன்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு ரொம்ப, அப்பதான் ராஜாவுக்கு தெரியுது இவங்க வந்து சூழ்ச்சி பண்ணி இந்த சட்டத்தை ஏற்றுறதுக்கு வழிவகுத்திருக்காங்கன்னு சொல்லி. அதுக்கு பிறகு சட்டம் போட்ட பிறகு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால அவனை சிங்கங்களின் கெபில என்ன செய்தாங்க போட்டாங்க. ஆனாலும் அந்த சிங்கம் அவனை என்ன செய்யல, சேதப்படுத்தல. ஏன்னா அவன் கர்த்தர் மீது நம்பிக்கை உள்ளவனா இருந்தான். மனிதருக்கு அவன் என்ன செய்யல, பயப்படல. ராஜாவின் அதிகாரத்துக்கு கூட என்ன செய்யல, பயப்படல. ராஜா சொன்னாலும் பரவாயில்ல, என் தேவன் என்னை பாதுகாப்பார், அப்படியே தப்பிக்கலன்னா கூட என்ன செய்யலாம், மரித்தால் கூட என்ன செய்யலாம், கர்த்தரோட போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவன் என்ன செய்தான், அந்த ராஜாவை அவன் என்ன செய்யல, வணங்கல. அதனால வணங்காதனால அவனுக்கு சிங்க கபில போடப்பட்டாலும் தேவன் அவனை கைவிடாமல் இந்த சிங்க கபில சிங்கங்களின் வாயை கட்டி அவனை என்ன செய்தாரு, பாதுகாத்தார். அதுக்கப்புறம் இந்த வசனத்தை வாசிங்க, தானியேல் 6ஆம் அதிகாரம் 25, 26. பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தானியேல் வந்து பயந்து ஒருவேளை என்ன செய்யலாம், ராஜாவை வணங்கி கடவுளை மனசுல தேடிக்கலாம் அப்படின்னு இருந்திருந்தானா
அவன் என்ன செய்யிருப்பான், அந்த பதவியில அவன் இருந்திருப்பான், அவனுக்கு என்ன செய்யாது, இந்த சிங்க கெபியும் கிடைச்சிருக்காது. ஆனா இவன் கர்த்தரை நம்பி உறுதியாக அதுல இருந்தபடினால, தேவனுக்கு பிரியமானவனாக அவன் இருந்தபடினால தேவன் அவனை பாதுகாத்தார். அது மாத்திரமல்ல, அவனை அந்த சிங்க கபிலிருந்து வெளியே வர செய்து அவனை யார் யாரெல்லாம் விரோதிச்சாங்களோ அவங்க எல்லாரும் என்ன செய்தாங்க, குடும்பமா சிங்க கபில போட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சிங்கங்கள் எல்லாரும் என்ன செய்ச்சு, சாகடிச்சு போட்டுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப கர்த்தர் உண்மையான தெய்வம் என்பதை அவன் என்ன செய்தான்னா தைரியமா ராஜாவுக்கு என்ன செய்தான், தெரியப்படுத்தினான். அவன் பயந்து ஒளிஞ்சு அப்படி ஜெபம் பண்ணியிருந்தா ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்காது, இவன் வேணா அதே போஸ்ட்ல இருந்திருக்கலாம். ஆனா அவன் தைரியமா இருந்ததுனால இப்ப ராஜாவே என்ன செய்துட்டான், தேவன் தான் உண்மையான தேவன், நீ வணங்குற தேவன் தான் உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்ய, எல்லாம் அந்த அவனுடைய தரியு ராஜா அவனுடைய தேசம் எங்குமுள்ள ஜனங்களுக்கு அவன் என்ன செய்ய சொல்ல சொன்னான். அப்ப இவன் உண்மையா இருந்தபடினால, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தபடினால, மனிதர் என்ன சொன்னாலும் மனிதரை பிரியப்படுத்தக்கூடாது, தேவனை மாத்திரம் பிரியப்படுத்த வேண்டும் என்று அவன் தைரியமா இருந்தபடினால, ஒரு சாட்சியாக இருந்தபடினால தேவன் என்ன செய்தாருன்னா அந்த தரியு ராஜாவையும் என்ன செய்தார், மாற்றினாரு. மாற்றி அவனுடைய தேசம் எங்கும் அந்த கர்த்தர் தான் உண்மையான தேவன் என்று ராஜா மூலமே அறிவிக்க கர்த்தர் செய்தார். அப்ப நம்மளும் நம்முடைய காரியங்கள்ல எவ்வளவு தடைகள் வந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், நமக்காக ஒரு யுத்தம் பண்ணுவார், நம்ம எல்லா காரியங்களிலிருந்து பாதுகாப்பாருன்னு நம்ம உறுதியா இருக்கும்போது தேவன் நம்ம என்ன செய்வார், பாதுகாப்பது மட்டுமல்ல, நமக்கு விரோதமா எழும்பினவர்களே அவர் என்ன செய்வார்னா அவர் நமக்கு கீழ்ப்படுத்தி அந்த அவர்கள் வாயினாலே என்ன செய்வாரு, நீங்க வணங்குற தெய்வம் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்றதுக்கு தேவன் நினைச்சுவாரு வைப்பாரு. அப்ப அப்படி நம்ம என்ன செய்யணும்னா மற்றவர்களுக்கு பயப்படாம கர்த்தரை நம்ம உறுதியாய் பற்றி கொண்டு அவரை மாத்திரம் நம்ம ஆராதனை செய்யும் போது தேவன் நம்ம என்ன செய்யறார், தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது போல நம்ம எல்லாருடைய காரியத்தையும் தேவன் ஜெயமாக மாற்றுவார். அந்த தானியேல் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. தரிவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. ராஜா கர்த்தரை அறிந்து கொண்டான், அது மட்டும் இல்ல அவனுடைய காரியமே என்ன செய்தான், ஜெயமா இருந்தது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்னா, என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் என்ன இது வந்தாலும் தேவனோடு நம்ம என்ன செய்யணும், ஐக்கியமா இருந்து கர்த்தர் தான் உண்மையான தேவன் என்பதை மற்றவர்களுக்கு நம்ம அறிவிக்கிறவர்களாக இருக்கும்போது அவர்களும் அறிந்து கொள்வார்கள். இந்த பகுதியில் ஒரு பெரிய ரட்சிப்பையும் தேவன் நமக்கு என்ன தருவார். அடுத்தபடியா நம்ம பார்த்தோம்னா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. அதாவது என்ன செய்ய, நம்ம கிறிஸ்தவர்கள் தான், ஆனா கிறிஸ்தவர்கள்னால சில நேரங்கள்ல என்ன செய்யறோம், உலகத்தோடு ஒத்து போயிடுறோம். அந்த மாதிரி நம்ம என்ன கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சித்தம் என்னது என்று அறிந்து அவருக்கு பிரியமானவர்களாக அவருடைய சித்தத்தின் நம்ம செய்கிறவர்களாக இருக்கும்போது தேவன் நம்ம என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய வாயின் வார்த்தைகள்ல தேவனை நம்ம என்ன கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. வாயின் வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது. இப்ப நம்ம ஒரு கிளாஸ் ரூம்ல எடுத்தோம்னா ஒரு டீச்சர் இருக்காங்க. டீச்சர் இருக்கும்போது பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப குவைட்டா அமைதியா இருப்பாங்க. எந்த இதுவும் ஒரு சண்டை சச்சரவுகள் இருக்காது, பக்கத்துல பேச மாட்டாங்க, ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருப்பாங்க. ஆனா டீச்சர் அந்த கிளாஸ் விட்டு வெளியே போனாங்கன்னா பிள்ளைங்களாம் நினைச்சுவாங்க, பக்கத்துல இருக்கவங்கிட்ட பேசி அவங்க இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அதே போலதான் நம்முடைய தேவனை பற்றி சொல்லி இருக்குது. பிரசங்கில 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. நம்முடைய தேவன் எங்க இருக்காரா, வானத்தில் இருக்கிறார், நான் இந்த பூமியில இருக்கோம். அதனால இந்த இடத்துல தேவன் இல்லைன்னு இல்லை, ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆனா நம்முடைய கண்களுக்கு அது என்ன செய்யல, தெரியாது. அவருடைய கிரியைகளை நம்ம என்ன செய்யறோம், உணர்றோம். அதே போல அந்த பிள்ளைங்க எப்படி டீச்சர் இல்லாத நேரத்தில் விளையாடுற மாதிரி நம்மளும் என்ன செய்யறோம், ஆண்டவர் இல்லைங்கிற மாதிரி நம்ம ஒரு மனநிலையோடு நம்ம என்ன செய்யறோம், நமக்கு இஷ்டமானபடி பேசி நமக்கு இஷ்டமான காரியங்களை நம்ம என்ன செய்யறோம். அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்கிறது. அவர் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார், ஆகையால் உன் வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக. தேவையில்லாத வார்த்தைகளை, வீணான வார்த்தைகளை நம்ம நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா வேதத்தில் சொல்லி இருக்கிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றை குறித்தும் நியாய தீர்ப்பு நாளிலே நம்ம கணக்கு ஒப்பிக்க வேண்டும். கட்டாயம் நம்ம பேசுற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் அங்க நினைச்சிருப்பார், அவருடைய ஞாபக புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிறாரு. அப்ப நியாய தீர்ப்பு நாள் வரும்போது ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னென்ன வார்த்தைகள் நம்ம பேசணுமோ, தேவனுக்கு விரோதமாக, ஊழியக்காரருக்கு விரோதமாக, திருச்சபைக்கு விரோதமாக, மற்றவர்களுக்கு விரோதமாக, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு விரோதமாக நம்ம என்ன பேசணுமோ ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் அங்க நினைச்சார், கணக்கு வைக்கிறாரு. நியாய தீர்ப்பு நாள்ல அதுக்கு நம்ம என்ன செய்யணும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமா இருக்கணும். அதான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என் வாய்க்கு
காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஜெபம். ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அப்ப ஆண்டவர் நம்முடைய வாய்க்கு காவல் வைத்தாருன்னா நம்ம வீணான வார்த்தைகளை பேசுறதுக்கு தேவன் என்ன செய்வார்? அனுமதிக்க மாட்டாரு. தேவன் நமக்கு என்ன செய்வார்? கற்றுத் தருவார். அது மட்டும் இல்ல, நம்ம அனுதினமும் அவர் பாதத்தில் என்ன செய்யணும்? அமர்ந்திருக்கணும். அதிகாலையில் எழும்பி மோசையை போல ஆயத்தமாகி சீனாய் மலையில் காத்திருந்தான்னு சொல்லியிருக்கு. அதே போல நாமும் அனுதினமும் தேவனுடைய சமூகத்தில் அதிகாலையில் எழும்பி காத்திருக்கும் போது அவர் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை, அவருக்கு பிரியமான காரியங்களை நமக்கு அவர் என்ன போதிப்பார். நீ இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுங்கிறத அவர் நமக்கு கற்றுத்தருவார். அவர் நமக்கு ஒரு நல்ல போதகரா இருக்கிறார். அதனால நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை அவர் நமக்கு என்ன கற்றுத்தருகிறார். இதுக்காக நம்ம ஒவ்வொரு காரியம் நமக்கு ஏதாவது செய்யணும், நமக்கு ஒரு குழப்பமா இருந்துச்சுன்னா குழப்பத்துக்காக நம்ம மற்றவர்களிடத்துல, மனிதர்களிடத்துல, ஊழியக்காரர்களிடத்துல கூட போக வேண்டியது. நம்ம தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அந்த காரியத்தை குறித்து தேவனிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? விசாரித்து அவரிடத்தில் கேட்கும்போது நம்ம நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு என்ன காட்டுகிறார். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். அப்ப நம்முடைய கர்த்தர் ஆலோசனை கர்த்தர். நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் அருமையா நமக்கு என்ன போதிக்கிறார். மனுஷருடைய ஆலோசனை நமக்கு தேவையில்லை. கர்த்தருடைய பாதத்தில் நம்ம அமர்ந்து நம்ம கேட்கும்போது அதுக்காக உடனே போயிட்டு உடனே ஆண்டவரே நான் அப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமான்னு கேட்டு உடனே வந்தா நமக்கு பதில் வராது. அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கேட்கணும். அமர்ந்து காத்திருந்து கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு என்ன அவருடைய பாதையை நமக்கு என்ன தெரியப்படுத்துகிறார். நீதிமானுக்கு தம்முடைய வழியை அவர் என்ன அறிவிக்கிறாராம். அதனால அவரிடத்தில் நம்ம என்ன கேட்கணும். அப்படிப்பட்ட இம்மானுவேலராகிய தேவன் நம்மோடு இருந்து நம்ம வழிநடத்தும்படியாக நம்ம என்ன ஜெபிக்கணும். நம்முடைய தேவன் அவர் இம்மானுவேலர், நம்மோடு இருக்கிறவர்னு சொல்லியிருக்கு. அவர் எப்படிப்பட்டவர்னா அவர் எப்படி இருக்காராம்? வல்லவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 13:3 வாசிங்க. 2 கொரிந்தியர் 13:3. கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே, அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பலவீனமான தேவன் இல்ல. நமக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ம தேவைகளையும் சந்திக்கிற தேவன். அவரால் அது முடியாதது கிடையாது. எல்லாமே அவரால் என்ன முடியும். அவர் பலவீனரா இல்ல. அவர் எப்படி இருக்காராம்? வல்லவரா இருக்கிறார். சர்வ வல்லவரா இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்ய வல்லமை படைத்த தேவன் தான் நமக்குள்ள என்ன இருக்கிறார். இம்மானுவேலரா அவர் நமக்குள்ள இருந்தாருன்னா எல்லாவற்றையும் அவர் நமக்காக என்ன செய்து முடிப்பார். ஏன்னா பூமியும் அதன் நிறைவும் யாருடையதான்? கர்த்தருடையதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதுன்னா நாம் அவருடைய பிள்ளைகளா இருந்தா அது அந்த பூமியும் நிறைவையும் தேவன் நமக்கு என்ன தருவார். எப்படி நம்முடைய சொத்து சுதந்திரங்கள் எல்லாம், நம்முடைய பொருட்கள் எல்லாம் நம்ம யாருக்கு கொடுக்கும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கொடுப்போம். அதே போல நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் அவரிடத்தில் அவருக்கு பிரியமானவர்களை செய்து அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையன்னு சொல்லியிருக்குது. அவர் நமக்கு, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அதை என்ன சுதந்திரமாக தருவார். நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம். அதனால பூமி முழுசையும் எனக்கு தான் சொந்தம்னு சொல்ல, நமக்கு என்ன தேவையோ அதை அவர் நம்ம என்ன செய்றாரு? நமக்கு தருகிறார். ஆனா அந்த உலகமும் அதில் உள்ள பொருட்களும் யாருடைய கையில் இருக்கு? பிசாசின்ற கையில் இருக்கு. புதுசு புதுசா பொருட்களை என்ன செய்யறான்? உண்டாக்குறான். செல்போன் அதெல்லாம் உண்டாக்குறதெல்லாம் என்ன கர்த்தர் உண்டாக்கல, மனுஷன் என்ன செய்யறான்? உண்டாக்கி அதுல நிறைய தவறான காரியங்களை வைத்து மனிதர்களை வழி தப்பி போக பண்ணிடுறான். இது நமக்கு என்னதில்லை, தேவையில்லை. நமக்கு வேண்டியது கர்த்தர். கர்த்தரை நாம் தெய்வமாக கொண்டோமானால், அவரை நம்ம சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டோமானால் அவர் நமக்கு என்ன செய்றார்? எல்லாவற்றிலும் நமக்கு போதித்து வழி நடத்துகிறார். அவருக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு அவர் நமக்கு என்ன செய்றார்? ஆலோசனை சொல்றாரு. அவருக்கு பிரியமானபடி நம்ம நடக்கும்போது எல்லா அந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு தருவார். அதனால தேவனுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கஷ்டம்தான், ஒண்ணுமே கிடைக்காது அப்படிங்கறதெல்லாம் இல்லை. எல்லா நமக்கு என்ன தேவையோ அதை அவர் அவருக்கு சித்தமான வேளையில தருவார். அவருக்கு சித்தம் இருந்தால் அந்த எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு அவர் தர வல்லவராய் இருக்கிறார். அப்ப இந்த இம்மானுவேலராகிய தேவன், வல்லவராகிய தேவன் நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். இருந்தால் எல்லா குறைகளையும் மாற்றி எல்லாவற்றையும் என்ன நிறைவாக நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால இந்த 2025ஆம் ஆண்டுல எல்லா குறைகளையும் நமக்கு மாற்றி, அந்த குறைகள்ல இருக்க எல்லாத்தையும் மாற்றி நமக்கு நிறைவை தரும்படியாக நம்ம ஜெபிப்போம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா தேவனுக்கு பிரியமானவர்களாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். எப்படி அவர் நம்மோடு நம்ம எல்லா வேலையிலும் நம்ம ஆசீர்வதிக்கணும்னா அவருக்கு பிரியமானவர்களா இருக்கணும், அவருக்கு சாட்சி உள்ளவர்களா இருக்கணும். அவரால் நம்ம என்ன செய்யணும்? சாட்சி பெறணும். பிரியமானவனே பிரியமானவளே நீ நம்ம பார்த்து சாட்சி பெற வேண்டும். நம்மளும் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பிரியமா அவருக்கு சாட்சி உள்ளவர்களாக மாறும்போது தானியேலை உயர்த்தின தேவன் நம்மையும் உயர்த்தி நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கூட என்ஜிவார் அவருடைய பிள்ளைகளாக மாற்றி நம்ம என்ஜிவார் ஆசீர்வதிப்பார். அதனால இப்படி நம்ம அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம எழுந்திருந்து இப்பொழுது ஜெபிப்போம்.
எல்லாரும் எழுப்பி இப்போ ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். இம்மானுவேலராகிய தேவன் நீர் எங்களோடு இருக்கணும்ப்பா. இந்த 25ஆம் ஆண்டில் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமானு சொல்லப்பட்டிருக்குது. அந்த தேவன் நம்மோடு இருக்கணும், நம்முடைய செய்கிற வேலைகளில் நம்மோடு இருக்கணும், நம்முடைய குடும்பத்தில் நம்மோடு இருக்கணும், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில தேவன் நம்மோடு இருக்கணும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா நம்மை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் வர வேண்டும். ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பிரவேசிக்கணும்ப்பா. நாங்க அதுக்கு பிரியமானவர்களாக நாங்க மாறணும். நீர் எங்களுக்குள்ள வர்றதுக்கு எங்களுக்கு என்ன தடைகள் இருக்கு, என்ன குறைகள் இருக்கு, பாவங்கள் இருக்குன்னு நம்ம நினைச்சணும் பார்க்கணும். நாம ஜீவ தண்ணீர் ஊற்றாகி அவரே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை நம்ம தெரிந்து கொண்டோம்னா ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதான் அவருக்கு பிரியம்னு சொல்லியிருக்காரு. அவர் ஆசீர்வாதத்தை நமக்கு ஊற்றிட்டே இருந்தாலும் நம்ம அதுக்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்தோம்னா, ஓட்டையான பாத்திரமா இருந்தோம்னா, அவர் ஊற்றுகிற ஒரு ஆசீர்வாதம் கூட நம்ம நினைச்ச முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாம் நிச்சயம் வீணாதான் போகும். அதனால ஆண்டவரே நீர் எங்களை நல்ல பாத்திரங்களாக மாற்றுங்க ஏசப்பா. ஜீவ தண்ணீர் ஊற்றாகி உண்மை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீர் எங்களுக்குள்ள வரணும். எங்க உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடணும். அது ஒரு நாள் என்று கூட வற்றவே கூடாது. அது அநேகரை கர்த்தருடைய ரட்சிப்புக்குள் வழிநடத்த வேணும். நம்ம இப்ப எல்லாம் நம்ம பாரத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே நீர் என் குடும்பத்துக்குள் வர வேண்டும். நீர் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அவர் வந்தால் எங்களுடைய குறைகள், நீங்க வந்தா எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாற்றப்படுமே ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம இந்த வேளையில எல்லாரும் நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நீர் இந்த ஆண்டிலே நீர் எங்க குடும்பத்துக்குள்ள வாங்கப்பா, எங்க தொழில வாங்க, எங்க வேலையில வாங்க கத்தாவே. எங்களுடைய கத்தாவே சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றும்படியாக எங்கள் சரீரத்தை நீங்க ஆட்கொள்ளுங்க ஏசப்பான்னு சொல்லி அவரை நோக்கி நம்ம பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. இம்மட்டும் உதவி செய்த எபினேசர் இந்த 2025ஆம் ஆண்டில கத்தாவே நீர் எங்களுக்கு இம்மானுவேலராக இருந்து எப்பொழுதும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும் கத்தாவே, நாங்கள் செய்கிற தொழிலிலும் வேலையிலும் கத்தாவே ராஜா, நாங்கள் போகும்போதும் வரும்போதும் எங்கள் பிரயாணத்திலும் எல்லாவற்றிலும் கத்தாவே இம்மானுவேலராகிய நீர் எங்களுக்குள்ளே வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் வல்லவராக இருக்கிறபடினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்குள்ளே இருந்து வல்லமையான காரியங்களை நீர் செய்ய போகிறீரப்பா. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ராஜா. எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது கத்தாவே. ஆனால் உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லப்பா. எல்லாம் உம்மால் முடியும் கத்தாவே. நாங்கள் விரும்புகிற காரியங்களை நீர் எங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறீர் கத்தாவே. ஆனால் நாங்களோ கத்தாவே ராஜா அதை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவர்களாக எங்களை நீ மாற்ற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகுதி இல்லாத எல்லா காரியங்களையும், பாவமான காரியங்களையும் கத்தாவே, உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு அகற்றி கத்தாவே. ஆண்டவரே நீர் இந்த வேளையில எங்களை நீ பரிசுத்தப்படுத்தும்படியாக எங்களுக்குள்ளே நீர் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்குள்ளே வந்தால் எல்லாமே ஜெயமாக மாறுமே கத்தாவே. தானியேலுக்குள் நீ வந்தபோது கத்தாவே ராஜா, அவனுடைய காரியம் எல்லாம் ஜெயமாக மாறினதுப்பா. அந்த ராஜாவே உன் பக்கத்தில் அவன் திருப்பக்கூடிய கத்தாவே ஒரு நிலையில அவன் இருந்தானேப்பா. அப்படிப்பட்ட ஆண்டவரே கத்தாவே வாழ்க்கை வாழ நீர் எங்களையும் நீர் தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே என்ன துன்பங்கள் வந்தால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று ஆண்டவரே அந்த அக்கினி சூளைக்கு பயப்படாமல் இருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல நாங்கள் இருக்க கத்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே கர்த்தரை இந்த கத்தாவே உலகத்துக்கு பயப்படாதபடி ஆண்டவரே உமக்கு பயந்து நாங்கள் இருக்கும்போது நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வோமே ராஜா. எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அவைகளெல்லாம் நீர் பார்த்துக் கொள்வீர் கத்தாவே. எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறபடி நாம ஸ்தோத்திரம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருடைய கத்தாவே வாழ்க்கையில நீ இம்மானுவேலராக இருந்து ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக, குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வேலையை ஆசீர்வதிக்கும்படியாக, தொழிலை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொரு குடும்பங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கடந்து செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. துதி கனமகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெய